ஹலோ மக்களே, இன்னைக்கு நேபாளத்தில் உள்ள புகழ்பெற்ற புத்தர் பிறந்த இடமான லும்பினியில் ஜெர்மன் தாரா அறக்கட்டளையால் ஜெர்மன் தாரா ஃபவுண்டேஷன் கட்டப்பட்ட ஒரு புனித ஸ்தூபி தான் த கிரேட் ட்ரைகங் ஹக்யூ லோட்டஸ் ஸ்தூபா. இது புத்தரோட பிறப்பை குறிக்கும் தாமரை ஸ்தூபி வடிவில் தான் அமைஞ்சிருக்கு. மே 2000 தொடங்கி பிப்ரவரி 27, 2004 தான் இதை திறந்திருக்காங்க. ஸ்தூபியோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா 1999ஆம் ஆண்டு ஜெர்மன் இயக்குனர் பெர்டின் ரின்சன் புன்சாக் மற்றும் அவரது குருவான சோனம் ஜோர்பல் ரின்போச் இவங்களோட எண்ணத்தில் உதித்த திட்டம்னு சொல்லப்படுது. புத்தர் அவதரித்த லும்பினி வலயத்தில் இதுக்காக 99 ஆண்டுகள் குத்தகை அடிப்படையில் நிலம் பெறப்பட்டிருக்கு. திபெத்திய புத்த மதத்தின் ட்ரைகுங் ஹக்யூ பாரம்பரியத்தின்படி 17ஆம் நூற்றாண்டு திபெத்திய அறிஞரான ரிக்சின் ஷோக்கி ட்ரக்பா அவரோட எழுத்துக்களின் அடிப்படையில் இந்த ஸ்தூபி வடிவமைக்கப்பட்டிருக்கு. புத்தரோட பிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் தாமரை மலர் வடிவத்தில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்தூபியோட உச்சி பகுதி, அதாவது ஹாலோ கிரவுன் பாதியாக கண்ணாடியால் மூடப்பட்டிருக்கு. இது வழியாக உள்ளே இருக்கிற புத்தர் சிலையை நாம் பார்க்க முடியும். சுவர்களில் அழகிய புத்த மத ஓவியங்களும் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் நிறைய வேலைப்பாடுகளும் அமைக்கப்பட்டிருக்கு. உச்சி மற்றும் சுவர்கள் பௌத்த ஓவியங்கள் தங்கம் மற்றும் மரச்சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக ஸ்தூபிகள் கிழக்கு நோக்கி இருக்கும், ஆனால் இது புத்தர் பிறந்த இடமான மாயாதேவி கோவிலை நோக்கி தான் அமைக்கப்பட்டிருக்காங்க. ஓகே மக்களே, நேபாளத்தில் இருக்கிற த கிரேட் ட்ரைகங் ஹக்யூ லோட்டஸ் ஸ்தூபா ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். டாடா.